வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது, போன வீடியோல நம்ம முடிக்கும்போது சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி இந்த வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, என்ன கிரைமோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ட தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. இன்னைக்கு இந்த பார்ட் 1 நம்ம பார்க்க போற கிரைம் நம்பர் 1 கிரைம் பார்த்தீங்கன்னா, ரேப் கேஸ்ங்களாங்க. ஸோ ரேப் கேஸ்ல மாட்ற கிரிமினல்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் குடுக்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் நெறைய பப்ளிக் இது பார்த்துருக்கேன். இப்போ ரேப் கேஸ்ல மாட்டுனவங்களுக்கு சுட்டு கொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா சுட்டு கொன்னுட்டா போதுமா? அவன் உடனே செத்துருவானே! அவன் என்ன கஷ்டம் அனுபவிக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை இருக்கணும்னா, அவங்க கைது செய்த உடனே அவங்க கை கால்கள் இரண்டும் முறிக்கப்பட வேண்டும். அந்த மாவு கட்டு போடுறது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. 6 நாள் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத வீடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணணும். அந்த டெலிகாஸ்ட் பார்க்குற ஒருத்தனும் அந்த குற்றம் பண்ணக்கூடாதுன்ற தாட் இருக்கணும். அண்ட் 7வது நாள் அந்த விக்டிம் உயிரோடு இருந்தால் விக்டிமோ ஃபேமிலி மெம்பர்ஸோ விக்டிம் ரிலேஷன்ஸோ அவங்க கையால் ரோட்டில் சுட சொல்லணும். அண்ட் இவங்க யாருமே இந்த சுடுறதுக்கு மறுத்தால் இதுக்குன்னு ஒரு அதிகாரி கவர்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சுட்டு செத்துட்டான், ஸோ இதனால் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை. ஸோ இந்த குற்றவாளியோட குடும்பத்தாருங்களும் இதை அனுபவிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, குடும்பத்தாரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி விக்டிமோட வீட்டுக்கு கொடுக்கணும். அப்படி சொத்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லைன்னா 50 லட்ச ரூபா ஃபைன் அது விக்டிம் வீட்டுக்கு கொடுக்கணும். 50 லட்ச ரூபா பண்ண முடியலன்னா குடும்பத்தார் அனைவரும் 3 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். நான் இது 18 வயசு கீழே இருக்கவங்களை பற்றி சொல்லலை, மேலே இருக்கவங்க சொல்கிறேன். ஸோ இவங்களாம் ஜெயிலில் போடணும். ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்களுக்கு யோசிச்சு பண்ணணும். இனிமேல் பாட்டினீங்கன்னா அவனை செத்திங்கடான்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வன்கொடுமையில் ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தாங்க கொடுக்கணுன்றது எங்களோட ரெக்வஸ்ட். சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கவர்மெண்ட் தெரியாத வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸுக்கு பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.